அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று நான் உங்களிடம் கூறப்போகும் இந்த விடயம் எம் உம்மத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்பட வேண்டிய, இந்த உம்மத்து அதனை விளங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. இது ஆல இம்ரான் என்ற சூறாவிலே வரக்கூடிய ஒரு ஆயத். இந்த ஆயத்துடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை பார்த்து, அவருடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களிடையே அனுப்பப்பட்ட உம்மத்துகளிலே மிகவும் சிறந்த உம்மத்தாக இருக்கிறீங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எங்களுடைய உம்மத்தை பார்த்து எங்களுடைய உம்மத்தை புகழ்ந்து குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். ஏன் அவ்வாறு இந்த உம்மத்து புகழப்பட்டதற்கான காரணம் ஏனென்று சொன்னா, அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். அதாவது நீங்க நலவ, மக்களுக்கு எது ஹக்கோ அதை எடுத்து சொல்றீங்க, அதே போல ஏதாவது தடுக்கப்பட வேண்டிய விஷயங்களை கண்டா அதை நீங்க தடுக்கிறீங்க, அதை மக்களை விட்டும் தூரமாக்குறீங்க. இந்த செயலுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா உம்மத்தை முஹம்மதியா, இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத், அதாவது நாங்கள் இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல புகழ்ந்து சொல்லிக்க. சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலா ஒரு உம்மத்தை குர்ஆன்ல புகழ்றான்னு சொன்னா அது ஒரு சாதாரண ஒரு அற்ப செயலை செஞ்சதுக்காக வேண்டி குர்ஆன்ல நாங்க புகழப்பட்டிருக்க மாட்டோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயம் தான் முஸ்லிமில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. அதாவது ரசூலுல்லாஹ் முதலாவது படியை இந்த ஹதீஸ்ல சொல்லி தராங்க, நீங்க முதலாவது ஒரு தடுக்கப்படக்கூடிய, இது உம்மத்துக்கு கெடுதியான ஒரு விஷயம், இதை நாங்க தடுத்தாகணும் என்ற ஒரு விஷயத்தை கண்டீங்கன்னு சொன்னா, ஒரு முன்கர், அதாவது தடுக்க வேண்டிய ஒரு ஹராமான, அல்லது இது உம்மத்துக்கு சரிப்பட்டு வராது, இது சமூகத்துல இது தடுக்கப்படணும் என்ற ஒரு விஷயத்தை கண்டா நீங்க தானாக உங்களுடைய கையால் அதை நீங்க தடுங்க. அப்படி நீங்க உங்களுடைய கையால் அதை தடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நாவால நீங்க அதை எடுத்து சொல்லி இதனுடைய தீங்குகளை, விளைவுகளை எடுத்து சொல்லி அதை தடுங்க. முதலாவது சொல்றாங்க கையால தடுக்கணும், அப்படி முடியாதா நாவால தடுக்கணும். சரி, அதுவும் முடியாட்டி நாவாலையும் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு இயலாம இருக்குது. உதாரணமாக எதிரிகள் கூட இருக்கிறாங்க, என்ன செய்யறது? அதுக்கும் நபி அவங்க சொல்றாங்க, அப்படியே முடியலையா ஆக குறைஞ்சபட்சமா ஈமான் இருக்குது, ஈமான் உள்ள ஒரு மனுஷன் ஆக குறைஞ்சபட்சமா அவருக்கு கையாலையும் தடுக்க இயலாது, நாவாலையும் அதை சொல்லி தடுக்க இயலாது, அவருக்கு அது இயலாம இருக்குது, அவர் பயப்படுறாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? அதை வெறுத்து அவருடைய கல்பால இப்படி எல்லாம் நடக்குதே என்று சொல்லி கவலைப்பட்டு அதை வெறுத்துடும். இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்துக்கு விளக்கமாக இந்த ஹதீஸை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்ப நாங்க உம்மத்துல நலவை எடுத்து சொல்றது மட்டுமல்ல, கெடுதியான விஷயங்களை, ஹராமான, குஃப்ரான, ஷிர்கான விஷயங்களை கண்டா அதை நாங்க பார்த்துட்டு சும்மா போக கூடாது. முதலாவது அதை தடுக்க பார்க்கணும். கையால எங்களுக்கு தடுக்க இயலும்னா அது கடமை தடுக்கிறது. இரண்டாவது, அவருக்கு கையால தடுக்கிறது மூலமாக ஏதாவது ஆபத்து அவருக்கு வருமாக இருந்தா, உயிர் சம்பந்தப்பட்ட ஆபத்து வருமாக இருந்தா அவர் நாவால தடுப்பார். அப்படியும் அவருக்கு அதால் ஆபத்து இருக்குது, அதுவும் இயலாது, அவர் அதுக்கு பலகீனமாக இருக்கிறார்னு சொன்னா அதுக்கு பின்னாலதான் அவரு அதுக்காக கவலைப்பட்டு அதை வெறுக்கிறோம். ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக எங்க கண்முன்னுக்கு பாவங்கள் நடந்து கொண்டிருக்கு, குஃப்ரான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது குஃபர் என்று கூட மக்கள் உணர்றாங்க. இல்ல சிலாக்க சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும் போது
அது அவரு சில டைம் அவர் அதை என்னமோ எங்களை தப்பா நினைச்சிருவாரு, அவருடைய முகப்பத்து உடைஞ்சிடுமே, அவர் எங்கள உள்ள அந்த இரக்கம், அவரு எங்களுடைய இரக்கம் காட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவர் தப்பு செய்யறாரு, அவரை தப்ப சுட்டி காட்டணும்னு சொன்னா, அப்படி செஞ்சோம்னு சொன்னா அவருக்கு எங்க மேல உள்ள மஹப்பத்து, இரக்கம், பாசம், அன்பு இதெல்லாம் விட்டு போயிடுமே. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க ஒண்ணு முதலாவது விளங்கிக்கிறோம், நாங்க ஒருவர் மேல, ஒரு முக்மீன் மேல உண்மையான மஹப்பத்து, உண்மையான இரக்கம் கொண்ட ஒரு அடியார்களாக நாங்க இருக்கிறோம்னு சொன்னா அது எங்களுடைய இரக்கத்தை எப்படி தெரியுமா காட்டணும்? அவர்களுக்கு சொர்க்கத்துடைய பாதையை காட்டுறதின் மூலமாகத்தான். அவர் எங்களோட சொர்க்கத்துல இருக்கணும் என்று நாங்க ஆசைப்படுறதுதான் உண்மையான மஹப்பத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஒருவருடைய முகஸ்துதிக்காக, முகத்தாட்சணைக்காக வேண்டி நாங்க தீயவைகளை, ஹராம்களை, குஃபுர்களை கண்டு நாங்க கணக்கு இல்லாம அற்ப விடயமாக எண்ணி அதை விட்டு ஒதுங்கி விடக்கூடாது. அதை நாங்க தடுக்கிறதுக்கு முயற்சிக்கணும். உதாரணமாக எம் அருமை நபி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உதாரணமாக இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு உங்களுடைய நபியிடமிருந்து மிக அழகிய நற்குணங்கள் அவரிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்குது என்று அல்லாஹு தஆலா திருமறையாம் அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுறாங்க. அப்ப அவங்க எங்களுக்கு வாழ்ந்து காட்டி சொல்லி தந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தைக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு கோதுமை விற்கக்கூடிய ஒரு மனிதர், அவரிடத்துல போய் அந்த கோதுமை என்ன செய்யறாங்க, அந்த கோதுமை இது இருக்குது, அதுக்குள்ள என்ன செய்யறாங்க, மேல உள்ளதெல்லாம் காஞ்சி அழகாக இருக்குது. அவர் என்ன செய்யறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய திருக்கரத்தை அந்த பைக்குள்ள இட்டு பார்க்கிறாரு, கீழே ஈரமாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரம் அந்த கோதுமை விற்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து சொல்றாரு, யா சாஹிபத் தஆம் மா ஹாஸா, அதாவது இது என்ன என்று அவர்கிட்ட கேட்கிறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, எங்களை ஏமாற்றக்கூடியவர் அவர் பரிபூர்ண ஈமான்தாரியாக இல்லை. அதாவது அவரிடத்துல பரிபூர்ணமான ஈமான் அவரிடத்துல இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சுட்டி காட்டிட்டு போறாங்க. இந்த தவறை சுட்டி காட்டுறாங்க. அப்ப இதை வச்சு நாங்க படிப்பினை பெற்றுக்கொள்ளணும். ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை நாங்க சுட்டி காட்டணும். நாங்க அன்றாட வாழ்க்கையில நிறைய விடயங்களை காண்றோம். அன்றாட வாழ்க்கையில ஹராம்கள் சாதாரணமாக போய்கொண்டிருக்கிறது. அப்ப இவைகளை கண்டு நாங்க ஒதுங்கி அற்பமாக எண்ணி அவைகளை விட்டு விலகாம அவைகளை தடுக்க பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் குர்ஆனிலே கூறியது போன்று, குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் என்ற ஆயத்திலே நாங்களும் உட்பட்டு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.